அனைவருக்கும் வணக்கம். மோதிரம் காப்பு. எல்லோரும் மோதிரம் போடணும், 2 விரல்லையும். மோதிர விரல்னு அதான் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். முட்டாள்கள் கிடையாது முன்னோர்கள். அப்புறம் காப்பு, ஏதோ ஒரு கையில் காப்பு போட்டால் போதும், 2 கையிலையும் போடணும் அவசியம். முன்னோர்கள்லாம் 2 கையிலையும் காப்பு போட்டிருந்தாங்க. லேடிஸ் வளையல் போடுற மாதிரி. ஏன் ஒரு இடத்தில் போய் நான் மோதும் பொழுது அதுலேருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் வெளிப்படும், ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வெளியேறிடுச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள மற்ற ஆர்கன்ஸ் பாதிக்கப்படாது. ஆமாம், மோதும் பொழுது அது திறம் குடிக்கிறது நம்ம பாதிப்புகள் இருந்தால் தான் மோதிரம். காப்பு என்னென்னா இதே மாதிரி ஒரு ஃபோர்ஸில் போய் நம்ம மோதுறப்ப அந்த காப்பு நமக்கு வந்து நம்மளை காக்குது. அதான் காப்பு. அது எப்படி அப்படி விழுறோமா? அந்த ஃபோர்ஸ் அப்படி விழுறதே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் அப்படி உருவாகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து வெளியேறணும் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ரவுண்டாக போட்டிருக்க மோதிரத்தினால அப்படி படுறப்ப ஃபஸ்ட்டு அது வாங்குது. ப்ரைமரி ஃபோர்ஸ் போயிடுது, அப்படி போய் மேலே போயிடும். செகண்டரி ஃபோர்ஸ் தான் நம்ம கையோட வாங்கிக்கும். அதனால தான் விரல் உடையாது, நம்ம எல்போ உடையாது, வேறு எந்த ஜாயின்ட்டும் உடையாது. ப்ரைமரி ஃபோர்ஸை மோதிரம் வாங்கும். காப்பு எதை வாங்கினா அதே காப்பு ப்ரைமரி ஃபோர்ஸையும் வாங்கும், செகண்டரி ஃபோர்ஸையும் வாங்கும். எல்லா ஃபோர்ஸையும் வாங்கிட்டு நம்ம பயங்கரமாக காப்பாற்றி விட்டுரும். முன்னோர்கள் எவ்வளோ அறிவாளி பாருங்கள். என்ன பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தோம்னா எல்லா விரலை விட மோதிர விரல் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும் மற்ற விரலை விட. அதனால் நீங்கள் மோதிரம் போட்டால் தான் அந்த மோதிரம் வெளியில் வருமா ஒழிய மோதிர விரல் வந்து உள்ளடங்கியிருக்கும். அதில் மோதிரத்தை போட்டிங்கன்னா தான் எல்லா விரலோடையும் சமநிலைக்கு அது இருக்கும். ஆனால் கீழே விழுறப்ப அதுதான் முதல்ல போய் விழுவும். எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? எல்லா விரலும் ஒரு லைனில் இருக்குன்னா அந்த மோதிர விரல் மட்டும் ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் இன்வெர்ட்டடாக இருக்கும், உள்ளே போயிருக்கும். மோதிரம் போட்டு இருந்தாலும் அது கரெக்டாக அந்த விரலுக்கு ஈக்குவலாக இருக்கும் மோதிரம் போட்டதுக்கப்புறம். ஆனால் கீழே நம்ம உள்ளறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸில் அது டப்புன்னு அதுதான் முன்னாடி வரும். இயற்கை படைப்பை பாருங்கள். அதை கண்டுபிடிச்சி நம்ம முன்னோர்கள் மோதிரம் காப்பு அப்படின்னு வச்சாங்க பாருங்கள். அதில் வந்து இந்த இருதயத்தை காக்க போகிற ஒரு சில சூட்சும சக்திகள்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. நம்மளுடைய அந்த மணிக்கட்டில் கட்டுறதுனால அது நிறையா விஷயம் இருக்குது. நம்மளோட வயிறு சம்மந்தமான வியாதிகள் போகுன்ருக்கு. அது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம். அதையும் கண்டுபிடிச்சி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பேச வேணாம், அதை பேசுகிறதுக்காக நம்ம வரல. ஸோ முன்னோர்கள் இவ்வளோ திறமாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இப்போ நான் அந்த மோதிரம் யாரை போட சொல்கிறேன், காப்பை யாரை போட சொல்கிறேன்னா, ரோட்டு நடந்து போகிறவங்க, வேகமாக ஓடி பஸ்ஸை பிடிக்கிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது வந்து கீழே விழுந்தா. அப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் அப்படி நீட்டுறோம், டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் உள்ளே, எதுலேயே மோதுதுன்னா டக்குன்னு நம்ம உஷாராக கையை எடுத்துருவோம், உடம்பு டவான்னு இழுத்துக்கும். ஒரு மிஷின் கீழே வேலை செய்கிறோம், நம்ம கை இப்படி தெரியாமல் போயிடுச்சுன்னா அந்த மிஷினில் டக்குன்னு ஒரு சவுண்டு வந்தோன்னா நம்ம உஷாராகிடும், கை எடுத்துருவோம். அப்போ அந்த மோதிரம் போய் ஃபஸ்ட்டு அடிப்படும், அடுத்து விரல் அடிப்படாமல் நம்மளை காப்பாற்றிடும். அதனால தான் மோதிரமும் காப்பும் நம்ம வந்து மிகப்பெரிய காப்பு நமக்கு வழங்கும். சரி, இது வசதி குறைந்தவர்கள் அதான் அணியணுமா, மிடில் கிளாஸ் தான் அணியணுமா, இது மாதிரி பஸ்ஸில் பைக்கில் சைக்கிளில் நடந்து போகிறவங்க தான் பண்ணணுமானா, காரில் போகிறவங்களும் பண்ணணும். காரில் போனாலும் சில இடங்களில் கை அப்படி இப்படி அந்த பக்கம் போகிறப்ப இதுலேயோ பட்டு நமக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்க, இது காப்பு. ஏன் காரில் போகிறவங்க என்னதான் காரில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், சொஃபிஸ்டிகேட்டட் ஏர்லைன்ஸில் இதில் போனாலும் வீட்டுக்குள்ளே நம்மனா காரில் போக முடியுமா? வீட்டுக்குள்ளே ஃப்ளைட்டில் போக முடியுமா? வீட்டில் நடந்து போகிறவங்க முதியோர்கள்லாம் கண்டிப்பாக இள வயது மக்களும் நடுத்தர வயது மக்களும் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் அதை அணிஞ்சிட்டு போகணும். ஏன்னா அவங்க வழுக்கி விழுறது இல்லையா? அது வயதானவங்களை கதையை நினச்சி பாருங்கள். வழுக்கி விழுந்தால் உடனே உடஞ்சிடுவோம், உடனே ஃப்ராக்சர். அப்போ அவங்க விழுந்தாங்கன்னா அவங்க 2 கையிலையும் மோதிரம் போட்டுருந்தாங்கன்னா அப்படி கையை அப்படிம்பாங்க. அதனால் அந்த ஃபோர்ஸ் போயிட்டு அவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும். காப்பு போட்டிருந்தாங்கன்னா அப்படி கீழே விழுந்து அந்த காப்பு அவங்கள காப்பாற்றும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய செயற்கரிய விஷயங்கள்லாம் இவ்வளோ நுட்பமாக செய்ய சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அதே போல் அவர்கள் போதித்த எல்லாத்தையும் நம்ம வணங்கி அதனுடைய உள்ளே உள்ள ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தோம்னா முதல்ல நம்மளை வந்து தற்காத்துக்கலாம். சரியா? இன்றைக்கி இருந்த மக்கள்கிட்ட உள்ள ஆழமான அன்பு, ஆழமான பாசம் இல்லை இன்று உள்ள மக்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. இன்று உள்ள மக்கள்கிட்ட நயவஞ்சகம், சூழ்ச்சி இதெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்த மக்களுடைய சதவீதம் கம்மியாக இருந்துச்சு.
ஆனால் இன்றைக்கி சூழ்ச்சி நயவஞ்சகம் உடைய மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எல்லோருடைய நிம்மதியும் கெட்டு போகுது, எல்லோருடைய மன அமைதியும் கெட்டு போகுது. பாசம், சந்தோஷம், நேசம், அன்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ ஆழமாக அறிவியலை பற்றி யோசிக்கிற மாதிரி, வளர்ச்சியை பற்றி, நம்மளுடைய வளர்ச்சி பற்றி யோசிக்கிற மாதிரி முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களை நம்ம ஆழமாக யோசித்தோம்னா நம்ம என்றென்றைக்கும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கலாம். எக்காலமும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நிம்மதி கெடாமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். எல்லோரும் வாழ்க. முன்னோர்களை மதிப்போம், முன்னோர்களின் அறிவியலையும் மதிப்போம், நவீன அறிவியலையும் மதிப்போம். அனைவரும் வாழ்க வாழ்க வாழ்க.